சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சில காலமாகவே உன்னை தொடர்ந்து தேடி வந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அல்லவா? ஒரு குடும்பத்தோடு சேரக்கூடாது என்று பலமுறை நான் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் என்னுடைய எச்சரிக்கை மீறியும் இனி இந்த குடும்பத்தோடு பேசத் தொடங்கி இருக்கின்றாய். இது உனக்கு எத்தனை பெரிய ஆபத்தை கொடுக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இன்று உன் அப்பா இதனை உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என்னையும் மீறி அப்பாவின் வார்த்தைகளையும் மதிக்காமல் நீ செல்வாயானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். எந்த இடத்திலும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்துவிடாது. ஏனென்றால் பாதி பிரச்சனைகளை நானே தடுத்து நிறுத்தி இருப்பேன். மீதி 1-2 கஷ்டங்களைத்தான் நீ கடக்க வேண்டி இருக்கும். அதை கடப்பதற்கு உனக்கு வேண்டிய மன வலிமைகளை உன் அப்பா நான் உனக்கு கொடுத்திருப்பேன். அப்படியானால் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும். அதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயமும் இல்லை. உனக்கு அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எத்தனையோ இடங்களையும் எத்தனையோ இன்னல்களையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத பல சிந்தனைகள் உனக்கு வருவது எதற்கு? பேச்சு துணைக்கு ஆள் வேண்டும் என்பதற்காக நமக்கு வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்ற ஒருவரின் குடும்பத்தோடு பழகுவது நியாயமாகும். பேச்சு துணைக்காக யாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இவர்களோடு பழக வேண்டும் என்று நினைப்பது சரியாகுமா? என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி உன் அப்பா சாயப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் நிறைவாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் எப்பொழுதும் தவறான பாதையில் போய்விடாது. நான் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை ஒரு நொடி பொழுதிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எது சரி எது தவறு என்று நான் முழுமையாக உணர்த்ததினால்தானே உன்னிடத்தில் எதையும் சொல்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை, நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்கள் வேண்டுமென்றே உன்னை சீண்டி பார்க்கிறது. வேண்டுமென்றே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றது. எதை செய்தால் நீ எப்படி இருப்பாய், இந்த பிரச்சனையை உனக்கு கொடுத்தால் அதை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்று உன்னை சோதிக்க நினைத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை அல்லவா? இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ பேரானந்தத்தை அடையக்கூடிய நேரம், இவை எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழக்கூடிய தருணம். எப்பொழுதுமே சாயப்பா சொல்வது போல உன்னை சுற்றிலும் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் ஏராளம். அந்த நேரத்தில் உனக்கு நன்மைகளை நினைக்கின்ற மனிதர்களும் சிலர் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா நான் முன் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணரும் பொழுது உனக்கு வரவேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சாயப்பாவின் முன் நின்று உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் நீ எதையும் தொலைத்து விடாதே. எந்த ஒரு உண்மைகளையும் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. சாயப்பாவிற்கு சில விஷயங்கள் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லை மீறி செல்லும் பொழுது, உன்னை கடந்து செல்லும் பொழுது அந்த நேரத்தில் நீ தவிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். நம்மால் முடியவில்லை, இதையெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றதையும் உன் அப்பா நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த சூழ்நிலைகளால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் நீ எந்த நேரத்திலும் சரியாக தெரிந்து புரிந்து நடக்க தயாராக இருந்திருக்க வேண்டும்.
உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று நீ எந்த நேரத்திலும் புரிந்து கொள்ள நிறைய மனத்தோடு தயாராக இருந்திருக்க வேண்டும். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நமக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்தார்கள் என்று சொல்லி நீ ஒருபொழுதும் அதையெல்லாம் எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே. அவர்கள் கஷ்டங்களை கொடுப்பதை உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னேற வைப்பதற்குத்தானே. இவர்கள் துன்பங்களை கொடுப்பதை இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று உன்னை யோசிக்க வைப்பதற்குத்தானே. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை மட்டும் இன்று சாயப்பா குறிப்பிட்டு சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருமே சரியில்லாதவர்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் 3 பேர் சரியில்லாமல் இருக்கலாம், ஒருவர் சரியாக இருக்கலாம். சில நேரங்களில் ஒருவர் மட்டும் சரியில்லாமல் இருப்பார்கள், மற்ற 3 பேரும் சரியாக இருப்பார்கள். இப்படியாக ஒரு குடும்பத்தில் யாரேனும் ஒருவராவது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் இந்த குடும்பத்தில் மட்டும்தான் அத்தனை பேருமே மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டும் செய்ய நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்தில் ஒருவர் கூட மற்றவர்களின் கண்ணீரை நாம் காணக்கூடாது என்று நினைப்பதில்லை. யாருமே என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சிறு துளி அளவு கூட கவனிப்பதில்லை. தன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களின் வருத்தங்களை கண்டு சிரிப்பது, அவர்களால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுப்பதையும் தன்னுடைய வேலைகளாக வைத்து அதை இவர்கள் தினமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு குடும்பத்தோடு உனக்கு பழக்கம் எதற்கு என் குழந்தையே? அவர்களோ உன்னோடு பேசுவதை அவர்களின் பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார். உன்னோடு பேசி கொண்டிருப்பதை பொழுதுபோக்காக கொண்டு எதையாவது உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியுமா என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் தொலைத்து கொண்டிருக்கக்கூடாது. உன்னுடைய நிம்மதியை தொலைத்துவிட்ட, உன் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்ட நீ எதை செய்தாலுமே அதற்கு எதிர்மறையான வார்த்தைகளை இவர்கள் சொல்லியே நீ செய்ய நினைத்த எல்லா காரியத்திலும் இருந்து உன்னை பின்வாங்க வைத்து விட்டார்கள் அல்லவா? நீ எந்த ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய மனதிற்கு மிகுதியான காயங்களை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன். மேலும் மேலும் பல வெற்றிகளை இந்த வாழ்க்கையில் அடைய முடியாமல் நீ தவிக்கின்ற தவிப்பு என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய இந்த தவிப்பிலிருந்து என்னை மீட்டெடுத்த இந்த நிலையிலிருந்து உனக்கான வாழ்க்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுப்பதற்கும் இந்த சாயப்பா பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று கவனித்து பார்த்தாயானால் நீ ஒருபோதும் இவர்களோடு பழக்கத்தை தொடர விரும்ப மாட்டாய். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுப்பதையும், எல்லா நிலையிலும் நீ படுகின்ற அவமானங்களை பார்த்து ரசிக்கும் அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து காத்து கொண்டிருக்கின்றது. கன்னத்தில் கை வைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நடக்கின்ற விஷயத்தை தான் காண வேண்டும் என்று உன் வீட்டில் நடக்கின்ற விஷயம் உன்னை விட அவர்களுக்குத்தான் அதிகப்படியான ஆர்வத்தை கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக உன் வீட்டையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த கஷ்டத்தையாவது நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அதை கண்டு ரசிக்க வேண்டும், கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இங்கே தயாராக இருக்கின்றார்கள். இவர்களுடைய மனநிலை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் இடர்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. இது எனக்கு தெரிகிறது, ஆனால் உனக்கு தெரியவில்லை. தெரிந்தும் தெரியாமல் தான் இருக்கின்றாய் என் குழந்தையே. இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உன்னுடைய வயது உற்றவர்கள். அதனால் இவர்களோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு வசமாக இருக்கின்றது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற குமரல்களை இவர்களிடத்தில் பேசுகின்ற, உன்னுடைய மனதில் இருக்கின்ற துன்பங்களை பற்றி இவர்களிடத்தில் நீ பேசி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய நட்பை விட உனக்கு மனதில்லையா? அல்லது இவர்களோடு எப்பொழுதும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா? இவர்களை அன்பு உனக்கு வேண்டும் என்றால் நீ காட்டுகின்ற அந்த அன்பிற்கு தகுதி உடையவர்களாக அவர்களும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்களோ அங்கு உன் குடும்பத்தின் மீது வெறுப்பை அல்லவா கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி சாயப்பா, உனக்கு இன்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக. உனக்கு ஒரு வேளை இவர்களை பெரிய விருப்பமில்லை, இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்கவும் விருப்பமில்லை என்றால் ஒரே ஒரு சோதனையை நீ அவர்களுக்கு வைத்து, அந்த சோதனை என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? நீ வைக்கின்ற இந்த சோதனையானது நிச்சயமாக அவர்களிடத்தில் அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ நோண்டி நோண்டி கேட்பதாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களையும் உன் வீட்டில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை பற்றியும் என்னவென்று இவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றியும் இவர்கள் அறிந்து கொள்ள நினைக்கும் பொழுது
நீயும் அவர்களிடத்தில் அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயத்தை பற்றி சற்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து, அந்த நேரம் அவர்கள் யார், அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது, உனக்கு எவ்வளவு தான் நட்போடும் தோழமையோடும் இருந்தாலும் தன் குடும்பம் என்ற ஒன்று வந்தால் அதனை அந்த குடும்பத்தின் இரகசியங்களை அவர்கள் எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்று பார்த்து நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தவறுகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக எந்த நேரமும் உனக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு பாடத்தையும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்வது எல்லாம் எத்தனை பெரிய விஷயம் என்று எப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நான் இந்த வாழ்க்கையில் செய்யாமல் இருக்க எதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நாம் உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களை உனக்கு எந்நாளும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள பெரிதாகவெல்லாம் எந்த சோதனையும் தேவையில்லை. அவர் பேசுகின்ற வார்த்தையிலேயே கண்டுபிடித்து விடலாம் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்று. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.